வர வர நம்ம சீதாவும் அருண்குமார் கூட சேர்ந்து மிருகமாக மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, வர வர சீதாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அருண்குமார் சொல்கிறது தான் உண்மை, அருண்குமார் தான் கரெக்டாக இருக்காரு, மாமா வந்து தப்பு அப்படின்ற அளவுக்கு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது என்னைக்காக இருந்தாலும் டேஞ்சர் தான். இப்போ இவங்க அருண்குமார் என்ன ஆசைப்பட்டாரோ அதுபடி தான் இவங்க நடந்துக்கிட்டு இருக்காங்க. அருண்குமார் நினச்சது கூடிய சீக்கிரமே நடந்துடும் போல தெரியுது. ஏன்னா சீதாவும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடில் அதான் நடந்தது. வாங்க இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோடு ஆரம்பத்தில் நம்ம மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு வர்றாங்க. ஏன்னா லாஸ்ட் எபிசோடில் வந்து இவங்க நம்ம சீதா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மீனா வந்து வர சொல்லியிருந்தாங்க, நீ வாக்கா அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்களும் நம்பி வர்றாங்க, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறா, நமக்கு வந்து தேங்க்ஸ் பண்ண போகிறா, மாமா சொன்ன விஷயம், மாமா செஞ்ச காரியத்துக்காக நமக்கு வந்து நன்றி சொல்ல தான் கூப்பிட்டுருக்கா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம மீனா வந்து வர்றாங்க. ஸோ மீனா வரும்போது சந்திரா வந்து வா மீனா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி வரவேற்கிறாங்க. அதே மாதிரி சத்யாவும் வரவேற்கிறாரு, வாக்கா அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாரு. எங்கடா சீதா வந்தாளா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாக்கா சீதா காலையிலே வந்ததுலேருந்து ஒரு மாதிரி உம்முன்னு இருக்கா, என்னன்னு தெரியல, உங்ககிட்ட தான் பேசணும்னு சொன்னா, நீ போய் பேசு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் நம்ம மீனா உள்ளே போகிறாங்க. போன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே லாஸ்ட் எபிசோடில் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தோமோ அதை தான் செய்கிறாங்க. வந்தோடனே என்ன ஏது அப்படின்னு சொல்லி எதுவுமே கேட்கல, அவங்க பாட்டு கடிச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எப்படி வந்து இப்படி பண்ண போச்சு, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா, மனசாட்சி இல்லையா, நீங்களாம் வந்து மனுஷங்க தானா அப்படின்ற லெவலுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியல. ஏன்னா மீனாக்கு வந்து இது பெரிய ஷாக்கு, எதுக்காக இவ இப்படி கேட்குறா அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால இப்படி கேட்கவும் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. என்னாச்சு, என்ன நினச்சிக்கிட்டு பேசுகிற, நீ முதல்ல பொறுமையாக பேசு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் இதுக்கு மேலே நான் என்னத்தை பொறுமையாக பேசணும் அப்படின்னு சொல்லி நீ எதிர்பார்க்குற, உன் புருஷன் பண்ணுறது சரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவை ரொம்ப மரியாதை குறைவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் பண்ணுறது சுத்தமாக சரி கிடையாது, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து நல்ல விஷயம் தானே பண்ணார், உன் புருஷனை ஒரு 3 பேர் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அப்போ போய் காப்பாற்றிருக்காரு, இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மீனா. அண்ட் சீதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படின்னு அவர் உங்ககிட்ட வந்து சொன்னாரா, ஆனால் அது அப்படி கிடையாது, அவர் என்ன வேலை பார்த்தாருன்னு தெரியுமா, 3 அடியாட்களில், அதாவது அவரோட ஃப்ரெண்ட்ஸே இவர் அனுப்பி வைப்பாராம், அவங்க வந்து இவர் அடிப்பாராம், கடைசியில் இவர் காப்பாற்றுற மாதிரி வந்து காப்பாற்றி நல்ல பேர் எடுத்துகிட்டு போவாராம், இதுதான்க்கா நடந்தது, நீ எதுவும் தெரியாமல் பேசாத அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருப்பா அதெல்லாம் நடக்கலை, என்ன நடந்தது அப்படின்னா, அவர் எப்பயும் போல் ஒர்க் முடிச்சுட்டு வந்திருக்காரு, அப்போ வர்ற வழியில் அருண்குமாரை ஒரு 3 பேர் போட்டு அடிச்சிருக்காங்க, அதை பார்த்து மனசு கேட்காம போய் தடுத்து அவரை காப்பாற்றி தான் செஞ்சுருக்காரு தவிர்த்து இவர் அடிக்கலை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் போது பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இங்கே பார்க்கா இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு, இதுக்கப்புறம் மாமா வந்து எங்கள் விஷயத்தில் தலையிடவே கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கத்தி சண்டை போட சந்திரா வந்துட்டாங்க, சத்யா வந்துட்டாரு, ஏய் நீங்கள் என்ன தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாருமே முத்துவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. மாமா கோவக்கார் தான்க்கா, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்காக இப்படி செய்வார் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன், அப்படி அவர் செய்யவும் மாட்டார் அப்படின்ற மாதிரி சத்யாவும் சத்யாவோட அம்மா சந்திராவாக இருக்கட்டும், சந்திராவும் அதே விஷயத்தான் சொல்கிறாங்க. இங்கே பார் மாப்பிள்ளை கோபக்கார் தான், பயங்கரமாக கோவப்படுவார், முன் கோபக்கார் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக இவ்வளோ கேவலமான விஷயத்தை அவர் எக்காரணத்தும் செய்ய மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வந்து இவங்க சீதா கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களையும் சேர்த்து உனக்கு வந்து அவங்க தானே முக்கியம், அதாவது மீனா தானே முக்கியம், நீ அவங்களுக்கு சப்போர்ட்டாக தானே பேசுவ, எனக்கு சப்போர்ட்டாக நீ என்னைக்கு பேசியிருக்க, நீ எனக்கு சப்போர்ட்டாக நீ ஒரு நாள் கூட பேசுறது கிடையாது, உனக்கு அவங்க தான் முக்கியம், நீ அவங்களுக்காக தான் எல்லாம் பேசுவேன், என்னை வந்து நீ ஒரு மனுஷாவே மதிக்க மாட்டே அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவை கடிச்சு வைக்கிறாங்க. சந்திராவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா இவங்க வந்து சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, அல்லது மீனா சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. நீ வந்து உன் புருஷன் வந்து படிக்காதவன் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம அருண்குமார் கொடுத்த கீ நல்லாவே வேலை செய்யுது அப்படின்னு சொல்லலாம். உன் புருஷன் படிக்காதவன், அவன் அறிவு கிடையாது, அவன் ஒரு தற்குறி, ஸோ அவனுக்கு என்ன தெரியும் இதெல்லாம் பற்றி, அவன் வந்து பிளான் பண்ணி தான் செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை ரொம்ப மரியாதை குறைவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் ரொம்ப கோவம் வந்துடுது மீனாவுக்கு. கோவம் வந்து பலார்னு வர்றாரு, அறைய ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நீ நினச்சிக்கிட்டு உன் இஷ்டமயத்துக்கு நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டுப்பா, அதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்புறாங்க. அண்ட் சீதா உடனே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, நீ என்னையே அடிக்கிற அளவுக்கு வந்துட்டல அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் இடையில பயங்கர சண்டையாகுது. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அம்மா முதல்ல தீர்வை விசாரிப்போம், முதல்ல என்ன நடந்ததுன்னு விசாரிப்போம், அதுக்கப்புறம் யார் சொல்கிறது போய் யார் சொல்கிறது உண்மை அப்படின்றத நம்ம கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் என்னோட கணவர் சொல்கிறத நான் கண்ணை மூடிட்டு நம்புவேன், அவர் எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டார், அவர் என்கிட்ட பொய் சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, அவர் பொய்யும் சொல்ல மாட்டார் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. நீ எப்படி வந்து உன்னோட கணவனை நம்புறியோ அதே மாதிரி நான் என்னோட ஹஸ்பண்டை நம்புகிறேன், எப்படி அவர் தப்பு பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிறியோ அதே மாதிரி இவர் தப்பு பண்ணியிருக்க மாட்டார், மாமா தான் இந்த தப்பு பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன், மாமான்னு கூட சொல்லலைங்க, வா போ நீ அவன் இவன் அவன் நீ அப்படி சொல்லிட்டு அந்த ஒருமையில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சீதா. ஸோ சீதா கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருந்துருக்கலாம், அவர் இப்படி பண்ணுவாரா, ஏன்னா என்னைக்காவது யாரையாவது ஆள் விட்டு அடிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருந்தாங்கன்னா இவங்களுக்கு உண்மை என்ன அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கும்.
நடந்திருக்கும். இவங்க தான் யோசிக்கிற இடத்துக்கே வரவே இல்லையே. இவங்க எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உடனே ஃபைட் பண்ண போயிட்டாங்க. அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கலவரமே ஆக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி அவங்க வந்து விசாரிக்கலை, ஒன்றும் பண்ணலை. யாராட்டையா கேட்டிருக்கணும், விசாரிச்சிருக்கணும். ஏன் முத்துட்டே கேட்டிருந்தா முத்துவே சொல்லியிருந்திருப்பார் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எதுவுமே கேட்காம அவங்க பாட்டுக்கு சண்டை போட கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உடனே சந்திரா வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ என் பிள்ளைங்களுக்குள்ளேயே இப்படி சண்டை போடுறாங்களே, இதை பார்க்கறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சீதா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. உனக்கு வந்து நான் முக்கியம் கிடையாது, உனக்கு எப்போவுமே அவள் தான் முக்கியம் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே வந்து என்னோட தப்பு தான், நான் தெரியாமல் வந்துட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. இப்போ சீதாவுக்கும் சரி நம்ம மீனாவுக்கும் சரி ஒரு பயங்கரமான ஒரு வாரே நடந்திருக்குது. மீனாவும் வண்டியில் எடுத்துகிட்டு சரிம்மா நான் போயிட்டு வரேன், நீ பார்த்துருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஏன்னா மீனா யோசிக்கிறாங்க, எப்படி இவன் ஏன் அருண்குமார் இப்படி பண்ணுறான்? முதல்ல வந்து முத்து சொன்னப்போ கூட யாருமே நம்பலை, அருண்குமார் வந்து சரியான கேரக்டர் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம முத்து சொன்னப்போ கூட யாருமே நம்பலை, அதை அக்செப்ட் பண்ணிக்கல. இவர் வந்து கோவத்தில் பேசுகிறாரு, இவர்களுக்கு வந்து ஒரு முன்கோபம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ அருண்குமார் செய்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கே தெரிய வரும், இவர் வந்து நடுவில் இருந்துக்கிட்டு எதையோ சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமாவது இவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா குடும்பத்தை பிரிச்சுருவான். அவனோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துவுக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மதமும் இருக்கக்கூடாது, அவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும், அந்த குடும்பத்திலேருந்து முத்துவை விளக்கணும், நம்ம தான் அந்த வீட்டுக்கு எல்லாமாவும் இருக்கணும் அப்படின்றது அவனோட எண்ணம். அதுக்கு தான் இப்போ இவங்களுக்கு கீ கொடுத்து அனுப்ப இவங்களும் உண்மை என்ன நல்லது என்ன கெட்டது என்ன புரியாமல் இவங்களும் போய் கொத்துன்னு கத்துறாங்க. ஸோ கொஞ்சம் மனசாட்சி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்த பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அதுதான் இல்லையே, அதுதான் இங்கே பிரச்சனை. கொஞ்சமாவது மனசாட்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க, இது சரியா தப்பா, இது உண்மையா பொய்யா, யார்கிட்ட கேட்கலாம், விசாரிக்கலாமா, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது எதையுமே செய்யாமல் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க கேட்போம் மாமா இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு சொல்லி இவங்களா யோசிச்சு இவங்களா பண்ண விஷயம் நிச்சயமாக அது பிரச்சனையில் தான் போய் முடிஞ்சிருக்குது. ஸோ இதுக்கப்புறமாவது கொஞ்சமாவது மாறினாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மாறலன்னா சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது அப்படின்றது தாங்க நிதர்சனமான உண்மை. ஏன்னா இவங்க பண்ணுறது எவ்வளோ கேவலமான விஷயம் அப்படின்றது அவங்களுக்கு இப்போ புரியாது, கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் புரிய வரும். புரிய வரும்போது அவங்க வருத்தப்படுவாங்க, ஐயோ நம்ம மாமாவை இப்படி பேசிட்டோமே, நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காக இருந்தாலும் அவங்க வருத்தப்பட தான் போகிறாங்க. அண்ட் அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா இவங்கள தான் காட்டுறாங்க, சீதா அவங்க வேலையில் அவங்களுக்கு ஃபோக்கஸே கிடையாது, அவங்க பாட்டுக்கு ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே இருக்கிறவங்க ஒரு ப்ரௌச்சர் எடுக்க சொன்னால் இன்னொரு ப்ரௌச்சர் எடுத்து கொடுக்குறாங்க, ஒரு வேலை சொன்னால் வேறு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மனசே சரியில்லை. ஏன்னா அக்கா கூட சண்டை போட்டு வந்திருக்காங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் அக்கா அவங்க ரொம்ப ஒரு மரியாதையாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சண்டை போட்டு வந்திருக்காங்க அப்படின்றதுனால ரொம்ப ஃபீல் பண்ணி பார்க்குறாங்க, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, அக்கா கிட்ட வந்து சண்டை போட்டுருக்க கூடாதோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. யோசிக்கிறதுலாம் சரிம்மா, முதல்ல வந்து விசாரிச்சிருக்கணும்ல, சண்டை போடக்கூடாதுன்னு இல்லை, அக்கா கிட்ட தாராளமாக சண்டை போடலாம், ஃபஸ்ட்டு வந்து விசாரிச்சிருக்கணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்காமல் இவங்க பாட்டுக்கு சண்டை போட்டது தான் இங்கே பெரிய பிரச்சனையாகுது. அண்ட் அடுத்து அப்படியே மீனா காட்டுறாங்க. மீனாவுக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த வேலையும் ஓடலை. மீனாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, ஐயோ தங்கச்சி அடிச்சிட்டோமே. ஏன்னா மீனா வந்து கை நீட்டிட்டாங்க, அவங்கள மாதிரிலாம் கிடையாது, டைரெக்டாக வந்து இவங்க திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை ரிப்பீட்டாக சொல்லும், அது வந்து அவங்களுக்கே கடுப்பாயிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா போட்டு 2 அரை அரைஞ்சிட்டாங்க. ஸோ இது நிச்சயமாக வந்து கொஞ்சம் மீனா பண்ணது பெரிய விஷயந்தான். ஆனால் சீதாவெல்லாம் அடிக்காமல் விட்டுருந்தா தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். அடித்ததில் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க பேசின வார்த்தைகள், பேசின விஷயங்கள் அவ்வளோ கேவலமான விஷயங்கள் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த இடத்துக்கு கண்டிப்பாக மீனா அடித்ததில் எந்த ஒரு தப்புமே கிடையாதுங்க. மீனா செஞ்சது 100க்கு 100 சரியான விஷயம்தான் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மீனா இப்போ அவங்கள மட்டும் அடிக்காமல் விட்டுருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக திரும்ப 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 அவங்க பேசின விஷயங்களே பேசுவாங்க, அவங்க செய்கிற விஷயங்களே செய்வாங்க. அண்ட் அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளை யார் கேட்பா, இவங்கெல்லாம் நம்மளை கேட்குறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் இப்போ மீனா ஒரு போடு போட்டாங்க பார்த்தீங்களா, இது தப்பே கிடையாது அப்படின்றத இந்த இடத்துல சொல்லி தான் ஆகணும். அண்ட் அவங்கள இன்னும் கூட கூட அடிச்சிருந்துருக்கலாம், இதை விட பயங்கரமாகவே அடிச்சிருந்துருக்கலாம். பட் அவங்க அடிக்கலை. ஸோ அடிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா அதை தான் நம்ம எதிர்பார்த்தோம். இவங்களை வந்து ஆரம்பத்தில் 4 அப்பு அப்பி அடக்கி வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் அதை விட்டுட்டு இவங்களை வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொல்லி தான் ஆகணும். பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இதை விட ரொம்ப பெரிய ஆட்டம்லாம் ஆடுவாங்க. அங்கே நேராக போய் இதுக்கப்புறம் எனக்கு அக்காவும் கிடையாது, எனக்கு வந்து யாருமே கிடையாது, நான் வந்து இனிமேல் அனாதை அப்படின்னு சொல்லி அங்கே போய் ஒரு பெரிய ட்ராமா போடுவாங்க. அப்போது அங்கே போய் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க.
அப்போ அருண்குமாருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அதை தான் நான் ஆசைப்பட்டான், இவங்க 2 பேரை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டான். ஸோ அந்த விஷயம் இப்போ நடந்துருது. அண்ட் அவங்கள பிரிச்சுட்டா போதும், அடுத்து ஆட்டோமேட்டிக்காக முத்துக்கிட்டு தான் வருவான். ஏன்னா அடுத்து முத்துவை பிரிக்கிறதுக்கு தான் வழி பண்ணுவான். இப்போ ஒரு வழியாக சீதா மீனா இவங்க 2 பேருக்கு இடையில சண்டை வந்திருக்கு இல்லையா? அப்போது யாரை வச்சு சண்டை வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக முத்து வச்சு தான் சண்டை பண்ணிருக்கு. அப்போது அருண்குமார் வந்து இப்போ நல்ல மாதிரி பேசுவான். நான் வந்து அப்படி சொல்லலை, நான் வந்து சீதா கிட்டே இந்த விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன். ஆனால் என்னையும் மீறி வந்து சீதா என்கிட்ட திரும்ப திரும்ப கேட்க போய் தான் நான் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயாவை காட்டுறாங்க. விஜயா வந்து அடுத்து யோகா கிளாஸு இப்போ தான் ஒரு வழியாக பரதம் முடிச்சுட்டு அடுத்து வந்து யோகா வந்திருக்காங்க. யோகாவில் வந்து ஒவ்வொரு ஆட்களாக வர விஜயாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ பார்வதி கேட்குறாங்க, என்னம்மா நம்ம ஊர் ஃபுல்லாக இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்தோம், ஆனால் வந்தது என்னமோ 10 பேர் தான் வந்திருக்காங்க, என்ன செய்ய அப்படின்ற மாதிரி கேட்க உடனே விஜயா இருந்துக்கிட்டு, பொறுமா இப்போ தானே வந்திருக்காங்க, இனி அடுத்தடுத்து பார் கண்டிப்பாக வந்து நிறையா வருவாங்க, இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், ஸோ அதனால கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க, இனி பார் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விஜயாவோட நம்பிக்கையை நம்ம பாராட்டியே தான் ஆகணும். அடுத்தடுத்து ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணணும், பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசனாக வந்து நான் டாக்டர் பட்டம் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போராடிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ அடுத்த கட்டமாக யோகா டீச்சர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன நடக்க போகுது, இதில் என்ன பிரச்சனை வரப்போகுது? இப்போ இதுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடும்போது கல்யாணம் ஆகாதவங்களை சேர்த்துருந்தாங்க, அங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து பார்வதியை வச்சு ஒரு பிரச்சனை வரப்போகுது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே எல்லாருமே வர்றாங்க, எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க, எல்லாருமே யோகா பண்ணுறாங்க. வழக்கம் போல் அங்கே ஒரு ப்ளே பாய், அதாவது நம்ம பார்வதி ஆண்டியோட வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ளே பாய் ஒருத்தர் வராரு. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பார்வதி ஆண்டி உங்கள் பேரையும் உங்கள் அட்ரஸ் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதில் கவிதை எழுதி கொடுக்குறாரு. உன்னோட கண் அப்படி இருக்குது, உன்னோட கண் இப்படி இருக்குது, நான் வந்து அப்படி, நீ வந்து இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு கவிதை எழுதி கொடுக்குறாரு. இது பார்வதிக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஒழுங்காக போய் உட்காந்துங்க, தேவையில்லாமல் இந்த விஷயத்தெல்லாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் சத்தம் போடுறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் வந்து இங்கே கிளாஸ்க்கு தான் வந்திருக்கேன் சரியா அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஸோ இவங்க எல்லாருமே பயங்கர ஒரு முரண்பாடாக தான் இருக்குது. பார்ப்போங்க இதனால் என்ன பிரச்சனை வருது, எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, இதுக்கப்புறம் பிரச்சனைகள் அதிகமாக வரதான் போகுது. அதுலேருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம விஜயானாலே பிரச்சனைனாலே விஜய் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இதுக்கப்புறமும் அதே விஷயம் நடக்க போகுது. அதனால் விஜயாவுக்கு பெரிய பெரிய சிக்கல்கள்லாம் காத்திருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு இதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்ம டாக்டர் பட்டம் வாங்க போகிறோம், நம்ம பெரிய ஆளாக போகிறோம் அப்படின்னு சொல்லி பயங்கர கனவுல இருக்காங்க. அந்த கனவெல்லாம் சிதைக்கிற விதமாக இனி அடுத்தடுத்து சம்பவங்கள் நடக்க போகுது. இது அவங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். ஏன்னா இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்கிற விஷயம் தான் கரெக்டு, நம்மளை யாரும் எதுவும் சொல்ல முடியாது, நம்ம தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது கிடையாது அப்படின்ற மாதிரி இனி வர எபிசோடில் தெரிய வரப்போகுது. இது அவங்களுக்கு நிச்சயமாக பேர் அதிர்ச்சி, பேர் இடியாக தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் அவங்கள வந்து எல்லாருமே என்னவா நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஒரு மனுஷியாக நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கப்புறம் விஜயா செய்கிற வேலையில் அவங்க மனுஷியே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைக்க போகிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கேவலமான விஷயத்தை தான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இவங்களுக்கு இந்த மாதிரி தண்டனைகள் அடிக்க ஒரு தடவை கிடைக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. ஆனால் ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த முறை அவங்க நிச்சயமாக தப்பிக்க மாட்டாங்க. இந்த முறை அவங்களுக்கு தரமான ஆப்பு காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது நாள் வரைக்கும் இல்லாத இதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு ஆப்பு நம்ம விஜயாவுக்கு வந்து காத்திருக்குது. அதில் அவங்க எவ்வளோ தூரத்துக்கு பாதிக்கப்பட போகிறாங்க, என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கப்பட போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இவங்க விட்டால் ரொம்ப அநியாயத்துக்கு இவங்களோட ஆட்டம் வந்து தனியாக இருக்குங்க. இவங்களை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து இவங்களோட ஆட்டம் வந்து ரொம்ப எவ்வளோ தூரத்துக்கு ஆட முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஆடிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு அப்பப்போ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. ஸோ அதுதான் இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்காம இவங்களை வந்து ஃப்ரீயாக விட்டாலே போதும். அடுத்து வந்து மீனாவுக்கு வந்து என்ன டார்ச்சர் பண்ணலாம், மீனா வந்து எப்படி கொடுமைப்படுத்தலாம், மீனாவுக்கு என்ன வந்து பிரச்சனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதை தான் இப்போ வரைக்கும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அதே விஷயத்தை அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு ஆப்பு வைக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசையாக இருக்குது. சீக்கிரமே இது நடக்கும். இவ்வளோ நாள் வரைக்கும் மேபி நடக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக நடந்தே தீரும். அதுவும் இந்த பார்வதி விஷயத்தில் பார்த்திங்கன்னா அடுத்த பிரச்சனை வரப்போகுது. இதுக்கப்புறம் வந்து நான் எதுவுமே பண்ணலடா, தயவு செஞ்சு என்னை ஆளை விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து பெரிய சம்பவம் நடக்க போகுது. அது நிச்சயமாக அவங்களுக்கு பெரிய அடியாக தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க இவ்வளோ நாள் வரைக்கும் கேவலமான விஷயங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உருப்படியாக ஒரு விஷயம் கூட பண்ணது கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால இதுக்கப்புறமும் அவங்க கேவலமான விஷயம் தான் பண்ணுவாங்க.
ஸோ இன்றைக்கி எபிசோடில் நடந்த சம்பவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க. அண்ட் நாளைக்கு எபிசோடில் தான் இன்னும் நிறையா சம்பவங்கள் நடக்க போகுது. நாளைக்கு எபிசோட் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயா வழக்கம் போல் மார்னிங் எந்திக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பசிக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. சாப்பிட்டு தான் ஆகணும், ஏன்னா பசிக்க ஆரம்பிச்சிருச்சுல அவங்களுக்கு. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி நம்ம போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சி போய் அங்கே கிச்சனை பார்க்குறாங்க. அங்கே கிச்சனில் வந்து ஒன்றுமே இல்லை. என்னடா இது ஒன்றுமே இல்லாமல் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சட்டியாக திறந்து பார்க்குறாங்க. எந்த சட்டிலும் ஒன்றுமே இல்லை. அப்போது மீனாவை பார்த்தா மீனா வந்து படுத்துருக்குறாங்க. ஸோ கொஞ்சாண்டி மனசாட்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா, அவள் ஏன் படுத்திருக்கா, எதுக்கு படுத்திருக்கா, அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுருந்துருப்பாங்க. அந்த மனசாட்சி அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம விஜயா கிட்ட இல்லைன்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்கள போய் தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்றுறாங்க. அன்னாரம் முத்து வந்துட்டார். முத்து வந்து பார்த்து அவங்கள வயிறாரு. என்னம்மா நீ கேவலமான விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சத்தம் போடுறாரு. இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து குழப்பமாயிருச்சு. என்னடா அது, இவன் வந்து கேட்டுட்டானே, இவன் வந்து இப்படி கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம், வந்து கேட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கில் இருக்காங்க. இவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னடா அது, இவனுக்கு வந்து நம்ம தெரியாது நினச்சோம், இவன் வந்து இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இவர் கத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தராமும் அண்ணாமலை வர ஆரம்பிச்சிட்டாரு. விஜயா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. அவர் வந்து நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சண்டை போடுறாரு. ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய கலவரமே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த அசிங்கம் அவமானம் விஜயாவுக்கு தேவைதான். அதே மாதிரி அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவங்க வந்து பொறுமையாக இருக்கிற வரைக்கும் தான் உன்னோட ஆட்டம் செல்லுபடி ஆகும் விஜயா. மீனா வந்து பொறுமை இழந்துட்டா அப்படின்னா அவ்வளோதான், இதுக்கப்புறம் நீ எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்கிற விஷயங்கள் சரியான விஷயங்கள் தான். ஏன்னா மீனா உனக்கு மரியாதை கொடுக்குற வரைக்கும் தான் கண்டிப்பாக நீ வந்து மாமியாராக இருப்ப. அவள் வந்து மரியாதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டா அப்படின்னா இதுக்கப்புறம் நீயே நினச்சாலும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால் ஒழுங்கு மரியாதையாக ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏன்னா விஜயா வந்து இதுக்கப்புறம் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க. என்னோட பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் இவா தான் காரணம், இவளால் தான் எனக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு வந்து பேச தான் செய்வாங்க. இவளால் தான் எனக்கு பிரச்சனை, இவள் தான் என்னோட பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து, ஏன்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணி ஆகணும் அப்படின்றது அவங்க முடிவெடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்க பிரச்சனை பண்ண தான் செய்வாங்க. அதெல்லாம் மீறி எப்படி இந்த பிரச்சனையை நம்ம மீனா சமாளிக்க போகிறாங்க, ஏன்னா மீனாக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. இந்த பிரச்சனையை சமாளித்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் தான் அவங்க இருக்காங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து விஜயா வந்து சும்மா இருக்க மாட்டாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க சொல்கிற விஷயத்தை கேட்கணும், இல்லையா அவங்க சொல்கிற விஷயத்துக்கு கட்டுப்படணும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் ஏதாவது டார்ச்சர், ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் அதே விஷயத்தை தான் செய்ய போகிறாங்க. அதனால் இதுக்கப்புறம் நம்ம மீனா ரொம்ப உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் விஜயா விஷயத்தில் அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நிச்சயமாக அது அவங்களுக்கு நல்லது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ பார்க்கலாங்க இதுக்கப்புறம் மீனா என்ன செய்கிறாங்க, என்ன செஞ்சு இந்த பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா மீனா பண்ணுற விஷயங்கள் மீனாக்கு தெரியும். அவங்க பண்ணுறது சரி பண்ணுறாங்களா தப்பு பண்ணுறாங்களா அப்படின்றது மீனாக்கு நல்லா தெரியும். மீனா வந்து தப்பு பண்ணணும் அப்படின்ற அவசியம் எக்காரணத்து கொண்டும் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான தேவையோ அவசியமும் கிடையாது. இப்போ ரோகிணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ரோகிணி வந்து எப்படா டைம் கிடைக்கும், யாரடா பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு வன்மத்தோடையே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கேரக்டர் அப்படின்றது வேற, நம்ம மீனாவோட கேரக்டர் அப்படின்றது வேற. மீனாவோட கேரக்டர் வந்து கோவப்படும், ஆனால் தேவையில்லாத காரியத்துக்கு எப்பயுமே கோவப்படாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எல்லாமே சரியாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்களே தவிர்த்து மற்றபடி யாருமே நல்லா இருக்கக்கூடாது, நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், எனக்கு மட்டும் சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்றைக்குமே எதிர்பார்த்தது கிடையாது. அவங்க எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. ஏன்னா அதுதான் மீனா. இவங்கள மாதிரியா, இவங்க வந்து தனக்கு மட்டும்தான் நல்ல விஷயம் நடக்கணும், தான் மட்டும்தான் வந்து சந்தோஷமாக இருக்கணும், தனக்கீழே தான் எல்லாருமே அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு மீனா அவ்வளோ மோசமானவங்கெல்லாம் கிடையாது. ஸோ பார்ப்போங்க இதுக்கப்புறம் மீனா என்ன செய்கிறாங்க. ஏன்னா மீனா இதுக்கப்புறம் சும்மா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்களுக்கு ஆபத்தில் போய் முடியும். ஏன்னா விஜயா இதுக்கப்புறம் அவங்களோட ஆட்டம் நிச்சயமாக ஓரமாக இருக்கும். மீனா வந்து நம்மளை வந்து அசிங்கப்படுத்தணும்னு நினச்சி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுறா, மீனா வந்து நம்மளை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க தனியாக ஒரு ட்ராக்ல அவங்க தனி ஒரு பிரச்சனையை கொண்டு போவாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் சுயநலம் மட்டும்தான் இவங்களுக்கு முக்கியம். இவங்களோட சொந்த சுயநலத்துக்காக என்ன வேணால் செய்வாங்க, எந்த எல்லைக்கும் போவாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு கேவலமான கேரக்டரில் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எவ்வளோ கேவலமான விஷயம் பண்ண முடியுமோ அவ்வளோ கேவலமான விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதுக்கப்புறமும் அதே விஷயத்தை தான் பண்ண போகிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனி அடுத்தடுத்து நடக்கிற ஒவ்வொரு சம்பவம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தரமான சம்பவமாக இருக்கும். இனி நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் பயங்கரமாக நடக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து இப்படியே இந்த சம்பவத்தை விட்டுட்டாங்க அப்படின்னா மீனா இனி அடுத்தடுத்து அவங்க வந்து பண்ணுற விஷயங்கள் ரொம்ப கேவலமாக தான் இருக்கும். எவ்வளோ கேவலமான விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ கேவலமான விஷயங்கள்லாம் இவங்க பண்ணுவாங்க.
இது நிச்சயமாக எல்லாருக்குமே பிரச்சனை தான். இது வந்து எப்படி மாறிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து நினைக்கிற விஷயம் தான் நடக்கணும் வீட்டுக்குள்ளே. ஏன்னா இப்போ வரைக்கும் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். ஆனால் இருந்தாலும் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து மீனாவெல்லாம் வந்து பார் அப்படின்றாங்க. நீ எல்லாம் என்ன, நீ ஒரு மனுஷியே கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான், எனக்கு கீழே தான் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணவம், ஒரு திமிரில் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக அவங்கள வந்து அடக்கி வைக்க வேண்டிய ஒரு நேரம். விஜயா வந்து இப்போ மட்டும் அடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து இன்னும் வந்து எகிரி அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லாரும் அவங்களுக்கு கீழே தான், அவங்க எல்லாரும் வந்து வேடிக்கை பார்க்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். யாருமே அவங்கள எதிர்த்து கொஸ்டின் கேட்க முடியாது, யாருமே அவங்க செய்கிறது சரியோ தப்போ அப்படின்னு சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஒட்டுமொத்தமாக குடும்பத்தையே வந்து இவங்க அவங்க கண்ட்ரோலில் மாற்றிடுவாங்க, இவங்க அவங்க கண்ட்ரோலில் எடுத்துருவாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அந்த விஷயங்கள் வந்து நடக்கக்கூடாது. விஜயா வந்து இதுக்கப்புறம் வந்து அடித்து ஒடுக்கி வச்சா மட்டும்தான் விஜயாவுக்கு வந்து ஒரு பயம் வரும். நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் எல்லாரும் கேட்பாங்க அப்படின்ற ஒரு கவலை வரும், ஒரு வருத்தம் வரும். இல்லை அப்படின்னா இஷ்டத்துக்கு செய்வாங்க. எவ்வளோ தூரத்துக்கு இப்போ இதே விஷயத்தை வந்து ரோகிணி கிட்ட செஞ்சால் வேற மாதிரி செய்வாங்க, அண்ட் நம்ம மீனா கிட்ட செஞ்சால் அது வேற மாதிரி செய்வாங்க. எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இவங்கள ஆட்டிடியூடே வந்து வேற மாதிரி இருக்கும். அதுவும் மீனா அப்படின்ற விஷயம் வரும்போது அவங்கள வந்து கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டாக மதிக்கவே மாட்டாங்க. ரொம்ப கேவலமாக பார்க்குறது என்ன, ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறது என்ன. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு வந்து மீனான்றது ஒரு கீழ் மட்டம்தான். அவங்கள வந்து ஒரு மனுஷி அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு கூட அவங்க வந்து கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறமும் அது வந்து நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்மளோட ஆசை. கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா இதுக்கப்புறம் முத்து சும்மா இருக்க மாட்டார். மித்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, மீனா இதுக்கப்புறம் நீ என்ன பேசினாலும் நீ பேசிடு மீனா, நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இவங்களை வந்து நம்ம இப்படியே விட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்கு என்னைக்கா இருந்தாலும் அது அவங்களுக்கு பிரச்சனை. ஸோ அதனால நம்ம இப்படியே அவங்கள விடக்கூடாது, அவங்களுக்கு ஒரு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து சொல்லுவார். மீனா அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லைங்க வேண்டாம், இது நமக்கு வந்து தேவையில்லாத வேலை, நமக்கு இது வந்து தேவையில்லாத பிரச்சனை, நம்ம வந்து இந்த விஷயத்தில் பெருசாக எதுவும் தலையிட வேணாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க வந்து ஒதுங்கி போனாலும் இன்னும் கொஞ்சம் வந்து அவங்க பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால இதுக்கப்புறம் மீனா எதங்கி அடிக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசை. கண்டிப்பாக அதை செய்வாங்க அப்படின்றது நமக்கு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது, மீனா என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.